இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா 7 சீட்டர் கார்ஸ்க்கு எப்பவுமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். மேலும் அதிகபட்ச விற்பனையில 7 சீட்டர் கார்களை பொறுத்த வரைக்கும் எர்டிகா தான் எப்பவுமே முதலிடத்தை பிடிச்சிருக்கும். பட் கடந்த மாதம் ஏப்ரல் 2024ல மாருதி சுசுகி எர்டிகா தங்களுடைய முதலிடத்தை இழந்திருக்காங்க. டாப் 10 7 சீட்டர் கார்ஸ்ல எந்தெந்த கார்கள் எந்தெந்த இடத்தை பிடிச்சிருக்கு, முதலிடத்தை பிடிச்சிருக்கிற அந்த கார் எது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ ட்ரைபர். இந்த என்டையர் லிஸ்ட்லயே ரொம்பவே அஃபோர்டபுள் மற்றும் ஸ்மார்ட்டா பேக் பண்ணப்பட்ட 7 சீட்டர் அப்படிங்கிறது ரெனோ ட்ரைபர் தான் சொல்ல முடியும். இது ஒரு sub 4 மீட்டர் சைஸ்ல இருந்தாலும் 7 சீட்ஸ் ரொம்பவே கிளவரா டிசைன் பண்ணிருப்பாங்க ரெனோ நிறுவனம். பட் ரெனோ ட்ரைபரோட மேஜர் டவுன் சைடா இந்த கார்ல இருக்கிற 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சன்ரூஃப், வென்டிலேட்டட் சீட்ஸ், 360 டிகிரி கேமரா போன்ற மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் இல்லாத காரணமும் இந்த காரோட சேல்ஸ் வால்யூமுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்குது. கடந்த மாதம் 1671 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 2079 கார்கள் விற்பனையா இருந்தது. கிட்டத்தட்ட 20% குறைவான சேல்ஸ் ஆயிருக்கு ரெனோ ட்ரைபர். கூடிய விரைவில் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட இந்த கார்ல எக்கச்சக்கமான மாடர்ன் டே ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா சஃபாரி. டாடாவோட பிளாக்ஷிப் ப்ராடக்டான சஃபாரி 1716 கார்களோட 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 2029 கார்கள் விற்பனையா இருந்தது. கிட்டத்தட்ட 15% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு டாடா சஃபாரி. 7 சீட்டர் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு காரா இருந்துமே சஃபாரி அந்த அளவுக்கு பெரிய சேல்ஸ் வால்யூமா அச்சீவ் பண்ண முடியல. இதற்கு முக்கியமான காரணம் XUV 700 போன்ற கார்களோட இன்டென்ஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். 8வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டா ஃபார்ச்சுனர். இந்த என்டையர் லிஸ்ட்லயே அதிகபட்சமா விலையுள்ள பிரீமியம் கார் டொயோட்டா ஃபார்ச்சுனர் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் 2325 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 2578 கார்கள் விற்பனையா இருந்தது. கிட்டத்தட்ட 10% குறைவான சேல்ஸ் வால்யூம் தான் அப்படின்னாலும் இன்னைக்கு தேதியில 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு SUV இவ்வளவு நம்பர்கள் விற்பனையாகிறது டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு மட்டுமே சாத்தியம். மேலும் காம்படிஷன்ல இருக்கிற எல்லா கார்களுமே பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், சன்ரூஃப், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் கூட டொயோட்டா ஃபார்ச்சுனரோட சேல்ஸ் வால்யூமை கொஞ்சம் கூட குறைக்க முடியல. இதற்கு முக்கியமான காரணம் டொயோட்டா ஃபார்ச்சுனரோட ரிலையபிளான இன்ஜின் மற்றும் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரீசேல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். கூடிய விரைவில் டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு ஹைபிரிட் டெக்னாலஜியோட இந்தியால லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட XL6. 3509 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 2860 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. மாருதி சுசுகி XL6க்கு அப்டேட் கொடுத்த பிறகு பிரைஸை எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் XL6ஓட டாப் வேரியன்ட் இப்போ கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் வருது. இந்த காரோட ஹை பிரைஸ் காரணமா சேல்ஸ் வால்யூம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்தது. பட் 2024ல மற்ற கார்களோட விலையும் அதிகரிச்ச காரணத்தினால XL6 இப்போ ஓரளவுக்கு டீசென்டான வேல்யூ ஃபார் மணி காரா தெரியுது. SUVs தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ரிஃபைன்ட் இன்ஜின் மாருதி சுசுகியோட டீலர்ஷிப்லயே ஸ்போர்ட்டி லுக்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் XL6 ப்ரிஃபர் பண்றாங்க. இதன் காரணமா சேல்ஸ் வால்யூம்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு XL6 பொறுத்த வரைக்கும். 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா காரன்ஸ். கியா நிறுவனம் அவங்களுடைய கிளவரான ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்னால காரன்ஸை ஒரு சக்சஸ்ஃபுல் 7 சீட்டரா மாத்திருக்காங்க. 5328 கார்கள் விற்பனையாயிருக்கு கடந்த மாதம். கடந்த வருடம் இதே சமயத்துல 6107 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 13% குறைவான சேல்ஸ் வால்யூம் தான் பண்ணிருக்கு கியா காரன்ஸ். இருந்தாலுமே பெட்ரோல், டீசல், டர்போ பெட்ரோல் அப்படின்னு பல இன்ஜின் ஆப்ஷனோட எக்கச்சக்கமான டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனோட கியா காரன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த என்டையர் லிஸ்ட்லயே ஓரளவுக்கு டீசென்டான தேர்ட் ரோ ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்றதும் கியா காரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட XUV 700. 6134 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல வெறும் 4757 கார்கள் தான் விற்பனையா இருந்தது. கிட்டத்தட்ட 29% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மஹிந்திராவோட XUV 700. மஹிந்திராவோட XUV 700ஓட புக்கிங்ஸ் எக்கச்சக்கமா இருந்தாலும் அந்த அளவுக்கு டெலிவரி கொடுக்க முடியாம இருந்தாங்க மஹிந்திரா நிறுவனம். பட் ரீசெண்டா அவங்களுடைய பிளான் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி டெலிவரிஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய பிளேஸ் எடிஷன் XUV 700ஓட MX வேரியன்ட்லயே டீசல் 7 சீட்டர் கொடுக்கறது அப்படின்னு அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை புஷ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் காரணமா XUV 700ஓட சேல்ஸ் வால்யூம்ல இன்க்ரீசிங் ட்ரெண்டை பார்க்க முடியுது. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டொயோட்டாவோட இனோவா. லேட்டஸ்டா லான்ச் பண்ணப்பட்ட இனோவா ஹை கிராஸ் மற்றும் ட்ரெடிஷனலான இனோவா கிறிஸ்டா இது ரெண்டுமே ஒன்னு சேர்ந்து 7103 கார்கள் விற்பனையாயிருக்கு. இன்னைக்கு தேதியில டொயோட்டா இனோவாஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாயை நெருங்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே 7000 கார்களுக்கு மேல விற்பனையாகிறது இனோவா எந்த அளவுக்கு பாப்புலர் அப்படிங்கறது எடுத்து காட்டுது. கடந்த வருடம் இதே சமயத்துல 4837 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 47% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டொயோட்டா இனோவா. இனோவா ஹை கிராஸ் மற்றும் இனோவா கிறிஸ்டாவுக்கு புதிய GX+ வேரியன்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ட்ரி லெவல் பையர்ஸுக்கு இன்னுமே அதிக ஃபீச்சர்ஸை லோயர் பிரைஸ் பாயிண்ட்ல கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியோட இனோவா ஹை கிராஸ் ஒரு பக்கம் மைலேஜ் அதிகமாக கொடுத்தாலும் இன்னுமே ட்ரெடிஷனலான பையர்ஸ் கிறிஸ்டாவை விரும்பி வாங்குறாங்க. மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட பொலிரோ. ட்ரெடிஷனலான பொலிரோ மற்றும் மாடர்னான பொலிரோ நியோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து 9537 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்தில் 9054 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5% வளர்ச்சி தான் சந்திச்சிருக்கு மஹிந்திரா பொலிரோ. மஹிந்திரா பொலிரோவோட ரூரல் டிமாண்டை கொஞ்சம் கூட மாற்ற முடியல. இன்னைக்குமே பல இடத்தையும் மஹிந்திரா பொலிரோவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காரே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. அண்ட் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ் லேடர் ஆன் ஃப்ரேம் சாசி இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி கார் அப்படிங்கிறதுனால பொலிரோ நியோ ட்ரூலி வேல்யூ ஃபார் மணி எஸ்யூவியாகவும் இருக்கு. ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட எர்டிகா. இந்த என்டையர் லிஸ்ட்லயே அதிகபட்ச வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதும் மாருதி எர்டிகா தான் அப்படின்னு சொல்லலாம். 13,544 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 5,532 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 145% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மாருதி சுசுகி எர்டிகா. எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி குறைவா இருக்கு, ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் எர்டிகா ப்ரொவைட் பண்ற வேல்யூ இது வரைக்கும் எந்த 7 சீட்டரும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதன் காரணமா ரூரல்ல இருந்து அர்பன் செக்மெண்ட் வரைக்கும் எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனையாகுது. ஃபைனலா முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹிந்திராவோட ஸ்கார்பியோ. ஸ்கார்பியோ கிளாசிக் மற்றும் ஸ்கார்பியோ எண் ஒன்று சேர்ந்து 14,807 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஸ்கார்பியோட பிரைசிங் கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வருது ஸ்டார்டிங் ரேஞ்சே. இருந்தாலும் கூட இவ்வளவு நம்பர்ஸ், அதுவும் ஒரு மஹிந்திரா ப்ராடக்ட் விற்பனை ஆகிறது ஸ்கார்பியோ அப்படிங்கிற பேருக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வருடம் இதே சமயத்தில் 9,617 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 54% வளர்ச்சி சந்திச்சிருக்கு மஹிந்திராவோட ஸ்கார்பியோ. குறிப்பா ஸ்கார்பியோ என்னோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. பவர்ஃபுல்லான சாசி மற்றும் இன்ஜின் காம்பினேஷனோட ரஃப் அண்ட் டஃப் எஸ்யூவியா இருக்கிறதுனால மற்ற போலி எஸ்யூவிகளுக்கு முன்னால மஹிந்திரா ஸ்கார்பியோ ஒரு ட்ரூலி வேல்யூ ஃபார் மணி எஸ்யூவியா தெரியுது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் 7 சீட்டர்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.